ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சிக்கன் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கிலோ சிக்கன். இதுக்கு வீட்லேயே அரைக்கிற ஒரு மசாலா, கரம் மசாலா மாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். தனியா 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, பிரியாணி இலை 2, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு, துருவின தேங்காவும் 2 ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் வெங்காயம் 4 வெங்காயம், 3 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு. அப்புறம் கடாயை எடுத்துட்டு அந்த மசாலா வறுக்கிறதெல்லாம் போட்டு, அது வெறும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு வருங்க, அப்போ தான் இல்லைன்னா தீஞ்சிரும் ஒரு மாதிரி. நல்லா வறுத்த உடனே அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கல, துருவின தேங்காய், அதையும் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு, தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போல வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போது. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அந்த ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அந்த சால்ட்டும் போட்டு நல்லா, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் நமக்கு. வதங்கின உடனே அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கின உடனே அது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம். சிக்கனும் நல்லா அந்த மசாலா கூட சேரணும். நல்லா கலரி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி மசாலா இது. அதையும் போட்டு நல்லா அதுக்கப்புறம் மசாலா நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியில் இருக்க தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து மூடி வச்சுட்டா சிக்கன் வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்த பிறகு அவ்வளோதான். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா மசாலா சிக்கனும் வெந்துடும். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை அடித்து நோட்டிக்கிங்க. ஓகே, பாய்.